நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு வீடு கட்டுறோன்னு வைங்க. அந்த வீடு கட்ட சொல்ல எப்படிப்பட்ட தரமான பொருட்களை வைத்து கட்டுகிறோம் என்பதை பொறுத்து தானே அந்த கட்டடத்தின் தன்மை இருக்கும். அந்த கட்டடத்தின் வாழ்க்கை பயணம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் சார் உங்க ஜாதக கட்டத்துல நீங்கள் எப்படிப்பட்ட தரமான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள், எந்த விதத்தில் வாழப் போகிறீர்கள், என்ன விதத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்ட யோகங்கள் கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சார். நிச்சயம் உங்க ஜாதக கட்டத்தில், உங்க ராசி கட்டத்தில் எந்த நிலையில் கிரகங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கை தரம் அமையும் என்பது நீங்க மறக்கவே கூடாது சார். சார், இந்த ராசி கட்டத்துல நீங்க எப்படி வாழப் போகிறீர்கள், நீங்கள் யார், எப்படிப்பட்டவர், நீங்கள் நல்லவரா கெட்டவரா, நீங்கள் உங்களுடைய குடும்பம் எப்படி அமையப் போகிறது, உங்களுக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் அமையப் போகிறாங்க, உங்களுக்கு தாய் யார், அவர் எப்படிப்பட்டவர், தந்தை யார், தந்தை எப்படிப்பட்டவர், உங்களுடைய பூர்வீகம் எப்படிப்பட்டது, உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எதிரிகள் உங்களுக்கு வரப்போகிறார்கள், உங்கள் மனைவி எப்படிப்பட்டவர், உங்கள் கணவர் எப்படிப்பட்டவர், உங்களுடைய ஆயுட்காலம் எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில் வசிக்கப் போகிறீங்க, நீங்கள் தொழில் செய்து வாழ்க்கை நடத்தப் போகிறீர்களா அல்லது வேலைக்கு சென்று வாழ்க்கை நடத்தப் போகிறீர்களா, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட லாபங்கள் யாரால் கிடைக்கும், எப்பொழுது கிடைக்கும், மனைவியால் யோகம் உண்டா, கணவனால் யோகம் உண்டா, நீங்கள் இந்த பிறவியில் நிம்மதியான தூக்கம் கிடைக்குமா, போகம் கிடைக்குமா, எவ்வளவு விரயங்களை நீங்கள் செயல்படுத்த போகிறீர்கள், எப்படிப்பட்ட உலகத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் நடிக்கப் போகிறீங்க, என்னவாக நடிக்கப் போகிறீர்கள், நல்லவனா நடிக்க போறீங்களா, கெட்டவனா நடிக்க போறீங்களா, இந்த உலகமே ஒரு நாடக மேடை சார். அதில் நாம் எல்லாம் நடிக்கத்தான் வந்திருக்கிறோம். எப்படி நடிக்க வேண்டுமோ, எந்த விதத்தில் நடிக்க வேண்டுமோ, உங்கள் ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி நீங்கள் நடித்து விட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டு போக போறோம் சார் எல்லாருமே. அதனால்தான் உங்க ஜாதக கட்டத்தில் என்ன நிர்ணயிக்கப்பட்டு இந்த உலகத்தில் வந்திருக்கிறீர்களோ அது நிச்சயம் நடந்தே தீரும் சார். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு உதாரணத்துக்கு மேஷ ராசி, மேஷ லக்னம் வச்சிங்க. இந்த மேஷ லக்னத்திற்கு 8ஆம் இடத்து விருச்சிக ராசியாக வரும் இல்லையா, அந்த விருச்சிக ராசியில் செவ்வாய் சுக்கிரன் ராகு எல்லாம் உட்கார்ந்துருக்குன்னு வைங்க. அப்போ 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கார், கண்டிப்பாக ஆயில் உண்டுன்னு சொல்லிடலாம் இல்லையா. ஆனால் அதே சமயத்தில் கூடவே செவ்வாய் கூட ராகு இருக்கார், கூடவே 7ஆம் அதிபதி இருக்கார், மறக்கக்கூடாது. அப்போ 8ஆம் அதிபதி ஆட்சி பெற்று 7ஆம் அதிபதி மிங்கில் ஆயிட்டு கூடவே ராகும் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக விபத்தும் நடக்கும் சார். விபத்து நிச்சயம் உண்டு என்பதை மறக்கவே கூடாது. இதில் பாருங்க, 7ஆம் அதிபதி சுக்கிரன், களத்திர ஸ்தானாதிபதி சுக்கிரன், 8ஆம் அதிபதி செவ்வாய் மற்றும் ராகுவுடன் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு, இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் களத்திரம் நிச்சயம் பாதிக்கப்படும் அர்த்தம். விபத்தும் கண்டிப்பாக உண்டு சார், ஆயுள் தீர்க்கும் உண்டானா. அப்போ மனைவியால கணவனால கண்டிப்பாக பிரச்சனை உண்டு, இந்த ஜாதகருக்குன்றது உண்டு இல்லையா. அதனால தான் இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி வர சொல்ல 8ன்றது மாங்கல்ய ஸ்தானம் சார். இது பெண் ஜாதகம் வந்தால் மாங்கல்ய ஸ்தானம், ஆண் ஜாதகம் வந்தால் ஆயுள் ஸ்தானம். அப்போ இந்த கட்டத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் சார். செவ்வாய் தசை, சுக்கிர தசை, ராகு தசைலாம் வரும்பொழுது கண்டிப்பாக நிச்சயம் கவனம் நிச்சயம் வேண்டும். அதே மாதிரி செவ்வாய் சுக்கிரன் ராகு திருவாதிரை நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குன்னு வைங்க, மிதுனத்தில் புதன் ஆட்சி பெற்றிருந்தா அற்புதமான பேச்சு இருக்கும், பிரம்மாண்டமான பேச்சு மூலமாக மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பார். ஆனால் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்து தான் சார் பலன் மாறுபடும். பிரச்சனை மற்றவர்களால் கிடையாது சார், இவருக்கு நிச்சயமாக இவர்களே பிரச்சனைக்கு காரணமாயிடுவாங்க. பிரச்சனை காரணம் இவருக்கு வராது, பிரச்சனை இவரே ஏற்படுத்தி பாருன்னு அர்த்தம். அதாவது சார், மேஷ லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் ராகு இருந்தால் இதற்கு லக்னாதிபதியும் இணைவு பெற்றிருக்காருன்னு எடுத்துக்கலாம். ஆனால் 3 கிரகமும் இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் இருக்குன்னு வைங்க,
கண்டிப்பா, நிச்சயமா குரு பார்வை இருக்கணும் சார். 7ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், ராகு, சுவாதி நட்சத்திரம் சாரம் வாங்கி இருக்குன்னு வைங்க. அதனுடைய ராகு சாரமே வாங்கி உட்கார்ந்திருந்தா, நிச்சயமா குரு பார்வை இருந்தால் மட்டுமே தான் சார் இவர்களுக்கு நன்மைய கொடுக்கும். அப்படி இல்லை என்றால் மிக, மிக, மிக கவனம் தேவை. எதுல கவனம் தேவை? எல்லா விஷயத்திலுமே கவனம் தேவை சார். பூமி சம்மந்தப்பட்டதுல சகோதர ஸ்தானம், சகோதரர்கள் மூலமாக பிரச்சனை வரும். மனைவி மூலமாக பிரச்சனை வரும். இல்லாட்டி பெண்கள் மூலமாக பிரச்சனை வரும். இவற்றையெல்லாம் மிக மிக கவனமாக இவர்கள் வந்து வாழ்க்கை நடத்தணும் சார். குரு பார்வை இருந்தால் மிகப்பெரிய யோகத்த குடுத்துரும். சார் அதாவது செவ்வாய், சுக்கிரன், ராகு லக்னத்தில இருந்தாலும் சரி, 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்தில் மாங்கல்ய ஸ்தானம் சொல்லுவோம். இல்ல ஆயுள் ஸ்தானம் சொல்லுவோம். இந்த ஆயுள் ஸ்தானத்தில செவ்வாய், சுக்கிரன், ராகு இருந்தாலும் மிக 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 கவனமாக வாழ்க்கையை நடத்தியே ஆக வேண்டும் சார். சார் இப்போ புதன், ராகு இருக்குன்னு வைங்க. புதன், ராகுவுடன் தொடர்பு இருந்தால் தாய் மாமன் உறவு கண்டிப்பா பாதிக்கும் சார். டாக்குமெண்டேஷன்ல பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. புதன், ராகு யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்கலாம் தாய் மாமனுக்கு இவர்களுக்கும் ஆகவே ஆகாது. சார் அதனால தான் சார் ராகு நட்சத்திரத்தில ஒருத்தர் பிறந்திருக்காரா, கண்டிப்பாக இவர் பிறப்புகளுக்கு காரணம் இவருடைய தாய் தந்தை தான். இவருடைய தந்தையின் விந்து மூலமாக கர்ம வினைகளை இவருடைய தந்தையின் விந்து மூலமாக கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கார் இவரு. 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார் என்றால் பாக்கியஸ்தான ராகு இல்லையா? கண்டிப்பா கர்ம அனுபவிக்கிறது உறுதின்னு அர்த்தம். அவர்கள் கர்ம வினையை இவர்கள் அனுபவிக்க பிறப்பெடுத்திருக்கிறார்கள் சார். இவருடைய தாய் தந்தையினுடைய கர்ம வினையை பிறக்கிறதுக்கு தான் இவங்க பிறப்பே எடுத்திருக்காங்க. எதுல? 9ஆம் இடத்தில் ராகு இருக்கா பாருங்க. ராகு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். அப்படிப்பட்டவருக்கு 9ஆம் இடத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக இவருடைய தாய் தந்தையினுடைய கர்மாவை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்காங்க. இப்போ சனி வீட்டில் ராகு இருக்காருன்னு வைங்க, ராகு நட்சத்திரத்திலே இருக்காருன்னு வைங்க, மிகப்பெரிய அளவில் புகழ் பெறுவார் சார். அந்த வீட்டினுடைய அதிபதி துலாம் ராசியில் போயிட்டு உச்சம் பெற்றிருக்கணும். ஆனால் ஒரு ஜாதகத்தில் குரு கெடவே கூடாது சார். குரு கெட்டால் பணத்தட்டுப்பாடு ஏற்படும். சனி கெட்டால் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் சார். சனி கெடவே கூடாது ஒரு ஜாதக கட்டத்தில். சுக்கிரன் கெட்டு போனால் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இருக்காது சார். சுக்கிரன் நீச்சமானவங்களாம் பாருங்கள், கண்டிப்பாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்காது. இவங்களாம் வந்து மேட்சிங் இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு சுற்றிட்டு இருப்பாங்க. திருமணத்தில் கண்டிப்பாக தடை இருக்கும் சார். அதே மாதிரி ராகு கெட்டு போயிருந்தா ஒரு ஜாதக கட்டத்தில் மற்றவர்களை, அதாவது பாவத்துவமாக அமர்ந்து இருக்குன்னு வைங்க ராகு, மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பார்கள் சார். அதனால் பிரச்சனைகளையும் தேடி இவரே வந்து கதவை திறந்துருப்பார்னு அர்த்தம். இவர் பிரச்சனைக்கு இவரே காரணமாயிடுவார். செவ்வாய் கெட்டு போனால் சகோதரர் மூலமாக பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்டதுல பிரச்சனை கண்டிப்பாக உண்டு சார். அதனால்தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அதை வைத்து தான் சார் உங்களுடைய வாழ்க்கை தரம் அமையும். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி, நான் சொல்லும் அமைப்பு உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்ததால் கண்டிப்பாக கவனம் தேவை சார். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ்ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.